மாமன் வழக்கமாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது தான். ஸோ ஒரு குட் மெடிடேஷனில் ஒரு 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 சீக்வன்ஸ் ஆஃப் தாட்ஸ் மூவ் ஆகிட்டு இருந்தது. ஸோ அது எனக்கு எப்படி கனெக்ட் ஆனது அப்படின்னா, இன்செப்ஷன் மூவி மாதிரி இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்செப்ஷன் மூவியில் இது ஒரு இன்செப்ஷன் மூவி ரிவ்யூ மாதிரி கூட எடுத்துக்கலாமே. இன்செப்ஷன் மூவியில் ட்ராமேட்டிக்கலாக இருக்கிறதெல்லாம் விட்டுடலாம். ட்ராமேட்டிக்காக இருக்கிறது என்னென்னா, அவர் வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறது, ஹீரோ வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அது பிஸ்னஸ் மேன்ஸ்குள்ளே இருக்க போட்டி, அவங்களுக்காக ஒருத்தர் மைண்டில் போயிட்டு ஒரு சில விஷயங்களை பண்ணணும்னு ஆசைப்படுறது. இந்த ஒரு பார்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மூவியோட என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா, பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா அந்த மூவியில் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் மைண்ட் ஸ்டேஜுக்கு போகிறாங்க. டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் தாட் லேயருக்கு போகிறாங்க. அதை வந்து ட்ரீம்னு அவர் சொல்கிறார். பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா, நான் சடனாக இப்போ உட்காந்துருக்கேன், சடனாக உட்காந்துட்டு டக்குன்னு ஒரு 2 பசங்க வெளியே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பசங்களை பார்க்குறேன், 2 பேரும் ஒரு டிஷர்ட் வேர் பண்ணியிருக்காங்க, குரூப் டிஷர்ட்டு. ஸோ 2 பேரும் ஒரே மாதிரி டிஷர்ட் வேர் பண்ணியிருக்காங்க. அந்த 2 பேரும், இது ஆக்சுவலாக எல்லாமே, இது சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், இது எல்லாமே என்னுடைய தாட்ஸு, என்னுடைய வாழ்வியல், எல்லாமே என்னோடய மெமரிஸ். இதில் யாரும் எதுவுமே சம்மந்தப்பட்டதில்லை, என்னோடய பெர்செப்ஷன் முழுக்க. ஸோ அந்த 2 பேர் போட்டிருக்க டிஷர்ட்டில் ஒரு லோகோ ஒன்று இருக்குது. அந்த லோகோவில் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நான் அவனை பார்க்குறேன், அவன் என்கிட்ட எதுவுமே பேசலை, அவங்க தனியாக எங்கேயோ பேசிட்டு 10 அடிக்கு அந்தாண்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நான் அவனை பார்க்குறேன், பிரகாஷ் பிரதர்ஸ் அப்படின்ற டிஷர்ட்டு அவங்க வியர் பண்ணியிருக்கிறது ஞாபகம் வருது. தென் அதுக்கப்புறம் அடுத்த தாட் என்ன வருது அப்படின்னா, அந்த பையனோட ஃபோட்டோவை வச்சு 2 டேஸுக்கு முன்னாடி ஒரு பேனர் ஒன்று ரெடி பண்ணாங்க திருவிழா, கோயில் திருவிழா. ஸோ அந்த பேனர் எனக்கு ஞாபகம் வருது, தாட் வருது. அப்படியே அந்த தாட்டை கடந்து போகும்போது பார்த்தா அப்படின்னா, 2 இயர்ஸ் 1 இயருக்கு முன்னாடி ஊர் திருவிழா நடந்துச்சு. அப்போதைக்கு ஊரில் ஒரு எல்லா பாய்ஸோடைய ஃபோட்டோவும் போட்டு ஒரு பேனர் ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க, 10க்கு 60, 10க்கு 70 சம்திங். ஸோ அந்த பேனருடைய தாட் வருது. அதுக்கு ஆக்சுவலாக ஒருத்தன் தேங்காய் சூடம் கொளுத்தி தேங்காய் கற்பூரம் காமிச்சு தேங்காய் உடைச்சான். அந்த பையன் தேங்காய் உடைச்சோட ஃப்ரேமோட அப்படியே பாஸ் பண்ணேன். ஸோ இப்போது இந்த பசங்க டிஷர்ட் வேர் பண்ணி அந்த லோகோ போட்டிருந்த ஒரு லேயர், அந்த லேயரில் இருந்து நான் அந்த கட் அவுட்டுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி அந்த கட் அவுட்டுக்கு போனது ஒரு லேயர். அந்த 2 டேஸ்க்கு முன்னாடி அந்த கட் அவுட்டில் இருந்து 1 இயருக்கு முன்னாடி ஒரு பெரிய கட் அவுட் வச்சுருந்தாங்க. அந்த கட் அவுட்டுக்கு போய் இப்போ அந்த கட் அவுட்டுக்கு ஒரு வந்து தேங்காய் சூடம் கொளுத்தி தேங்காய் உடைச்சி சூடம் கொளுத்தி ஆரத்தி காமிச்சு தேங்காய் உடைச்சான். ஸோ இப்போ அந்த மூவி மாதிரி வச்சுக்கலாமே. மூவி மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா, இப்போ நான் 3rd லேயரில் ஒரு கட் அவுட்டில் அந்த பையனுக்கு பதிலாக வேற ஒரு பையனை மாற்றணும் அப்படின்னா என்னோட ஐடியாலஜி என்ன இருக்கணும், அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும், இது கடந்து மாதிரி இதை நோக்கி போகிறது தான் அந்த படமே அப்படின்றதான் என்னோட புரிதல். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் லேயர்ஸ்குள்ளே இருக்கிற டிஃப்ரெண்டான ஒரு என்வாமெண்ட் எல்லாமே எதுக்குமே கனெக்ஷனும் கிடையாது. பிரகாஷ் பிரதர்ஸ் மேபி ஃபர்ஸ்ட்டுக்கு செகண்டுக்கு கூட ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த பையனை வச்சு போனாங்க. 2வதுக்கு அதுக்கும் போகும்போது பேனர் கனெக்ஷன் இருக்குது. ஸோ இது என்ன மாதிரி ஒரு கனெக்ஷன் அப்படின்றது புரியலை. ஸோ ஓகேங்களா, இது ஒரு க்யூரியஸாக இருந்துச்சு. ஸோ அதை அவங்ககிட்ட சொல்லிட்டோம் வச்சான். இப்போ என்னென்னா, அதுக்கப்புறம் இந்த வீடியோ மேக் பண்ணும்போது எனக்கு தோணுது என்னென்னு வச்சுக்கோங்க, ஆக்சுவலாக அந்த ஒவ்வொரு தாட்டு வரப்போயுமே அதுக்கு ஒரு கலர்ஸே கிடையில. தாட்டுன்றது ரொம்ப கலர்லெஸ்ஸாக அப்படி கலரே இல்லை ஆக்சுவலாக. இப்போ எப்படி இருக்குன்றது தெரியல. விஷுவல்னால் நான் ஒரு பெட்டை பார்க்குறேன், இல்லை ஒரு ஸ்க்ரீனை பார்க்குறேன், ஒரு கலர் இருக்குது, அதோட இமேஜ் பிரிண்ட் ஆகுது. பட் என்னோடய தாட்டை நான் யோசிக்கிறதுக்கு எந்த கலருமே இல்லை. ஆனால் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அது எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் திஸ். இந்த இன்செப்ஷன் மூவியோட ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இது ரொம்ப டீட்டெயில்டாகவே பேசலாம். ஏன்னா இப்போ அந்த ஒரு லேயருக்கு இன்னொரு லேயருக்கு இருக்குது. எப்படி அந்த மூவியில் வந்து ஒரு லேயருக்கும் இன்னொரு லேயருக்கும் போகிறப்ப உடையிற மாதிரி காமிப்பாங்க. பில்டிங்லாம் டக்குன்னு உடையும், கண்ணாப்பெல்லாம் உடையும். அது ரொம்ப டீட்டெயில்டாக போகும்போது நான் இந்த டிஷர்ட்டில் இருந்து அந்த பேனருக்கு போகிறப்ப இந்த டிஷர்ட் வந்து உடையுது. ஆக்சுவலாக ரொம்ப டெப்த்தாக போய் பார்த்தேன் அப்படின்னா அப்படியே உடஞ்சி நொறுங்கி அதுக்கு மேலே இந்த பேனர் லேயர் வருது.
ஸோ இந்த பேனர் லேயரில் உடஞ்சி அதுக்கு மேலே இருக்க அந்த 1 இயர் பேனருக்கு போகுது. இது ரொம்ப அழகாக வந்து அவர் காமிச்சிருப்பார். ட்ரீம்ஸுன்றது முடிவு பண்ணிட்டாங்க, ட்ரீம்ஸ்னு போயிட்டு அதை பண்ணிட்டாங்க. பட் என்னோடய தாட்லேயே நான் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லேயர்ஸில் போக முடியாது. ஸோ ஒரு மூவியை இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் தான் அந்த மூவியை பார்த்தேன். முன்னாடி பார்த்தேன், அது சும்மா கனவு போகிறாங்க அப்படின்னு ஒரு சிம்பிளாக முடிச்சிட்டேன். பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸாக எப்படி அவங்க போனாங்க அப்படின்றது என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு மெடிடேஷன் பண்ணும்போது நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது வாவ் சூப்பர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு இருந்தேன், ஷேர் பண்ணிட்டேன். ஓகேவா? ஓகே, பை.